என்னங்க சிவாஜி இப்படி ஆயிடுச்சு? உங்களை ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்களே சிவாஜி. நீங்க மதுரைக்கே போயிருங்க சிவாஜி. ஜெயிலில் போய் நின்று கம்பியை பிடிச்சு கமருதீன் கூட நின்று பாரு திரும்பி பார்த்து சொல்லுவாங்க, நீயே பாரு உள்ள வந்த, நல்லது பண்ணேன், உள்ள போட்டாங்க. மனசாட்சி இல்லாம சொல்லுவாங்க, நல்லது பண்ணேன், உள்ள போட்டாங்க. எக்கா எக்கா டச்சு செஞ்சாங்க இல்லக்கா உங்களை எல்லாரும், பாயிண்ட் பை பாயிண்ட் அடிச்சாங்கல்ல. அதாவது இந்த சீசன்லயே இந்த நான் பெர்ஃபார்மன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நியாயமான உண்மையான கருத்துக்களை சொன்ன ஒரே ஒரு நான் பெர்ஃபார்மன்ஸ் செஷன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்க ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு அப்படின்னு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே வரும். ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, யாரை கேப்டன் ஆக்கணும், யாருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் தெரியல, பாப்பா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க. காரணம், முக்கியமான ஆட்கள், முக்காவாசி ஆட்கள், கிட்டத்தட்ட 12 ஓட்டு 9 ஓட்டு 7 ஓட்டு அப்படின்னு இவங்க 2 பேர்த்த தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன், எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க, எல்லாத்துலேயும் ஒரு சண்டை இழுக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான காரணம். எல்லாமே ஒவ்வொருத்தர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. திவாகருக்கெல்லாம் ஒரு கொட்டு கொடுக்கப்பட்டது. பாரு பின்னாடியே அலையாம நீங்க இண்டிவிஜுவலா விளையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆதிரை வந்து ஒரு கொட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஆதிரை வந்து பாட்டில கொண்டு எரிஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து பிரவீன் வந்து ஆதிரை நாமினேட் பண்ணாரு. சபரி வந்து சொன்ன விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருந்தது. கமருதீனை ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டு, நீ உனக்குள்ள சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், அதை நீ 1% கூட மாத்திக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்னாரு. அப்படி எடுத்து சொல்லலாம் ஒரு ஆளுக்கு, ஆனால் இந்த ஆள் எடுத்து சொன்னாலும் திருந்துவாப்லையான்னு தெரியாது. பாரு கிட்ட சொல்லும் போது, நீங்க வந்து ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அந்த கேமை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க ரொம்ப கேவலமா பண்ணுவீங்கன்ற அதுலயும் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அது வந்து நீங்க ஒரு கேமரா ஸ்பேஸுக்காக ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒரு கண்டென்ட்டுக்காக ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. கண்டென்ட்டுக்காகன்னு சொன்னமே பாரு மூஞ்சி வந்து புஷ்னு ஆயிடுச்சு. கண்டென்ட் நோ வாட் மீ கண்டென்ட், அப்ப கண்டென்ட் இல்லையா, அதுவும் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு தனக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு மூக்குடைப்பை பூசி மொழுகுவதற்காக தான் மிக சந்தோஷமாக இருப்பதாக நடித்து கொண்டிருக்கிறார் பாரு. பாரு ஒரு மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய நடிகை. மற்றவங்க இந்த இடத்துல இருந்திருந்தா உடஞ்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து அது ஒரு அவங்க பண்ற தவற சுட்டி காட்டினாலும் உடையத்தானே செய்யணும். ஆனா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தனக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற பாரு வந்து மனசுக்குள்ள வந்து குமுறி 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 அழுதுகிட்டு இருக்காங்கன்றத உண்மை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஓகே, எஃப்ஜே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு விஷயம் பண்ணி அவனை வந்து இது பண்ணாங்க. என்னன்னா டமாரம், செல்ஃப் டமாரம்னு இந்த செல்ஃப் டமாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பாட்டை எழுதி கொண்டு வந்து அவங்க முன்னாடி பாடி காட்டிட்டான். வாய் அடைச்சிட்டாங்க. உனக்கு இருக்க திறமை நீ செல்ஃப் டமாரம் அடிச்சுக்கிற. அப்ப எங்களுக்கெல்லாம் திறமை இல்லையா? எங்களுக்கெல்லாம் திறமை இல்லை. என்ன திறமை இருக்குன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம், சொல்லுங்க. இல்ல அவங்க சப்போர்ட்டர்ஸ் ஆகுது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, பாருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எங்களுக்கும் தெரியாது. அவன் என்ன பண்ணா, செல்ஃப் டமாரம்ன்றது ஒரு வேர்டை எடுத்து வந்து அதை ஒரு ரேப் எழுதி அதை கொண்டு வந்து பாடிட்டு போயிட்டான். டே எஃப்ஜே, இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கியாடா, நீ இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கியாடா, தயவு செய்து நான் சொல்றேன், ஆதிரியை அப்படியே கட் பண்ணி விட்டுரு. விஜய் டிவிக்கு கோடான கோடி நாங்கள் இது கேட்டு ஆதிரி இந்த வாரம் வெளியே அமுச்சு விட்டு அவனை மட்டும் பூஸ்ட் பண்ணி விடுங்க. வேற லெவல்ல இருப்பான். ஸ்டார்டிங் அவன் பண்ணது பூரா கேவலமான விஷயம் தான், நம்ம இல்லைன்னா சொல்ல. ஆனா கண்டென்ட் வைஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவன் கொடுப்பான்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கருத்துக்களை பதிவு விடுங்க. சபரி பாயிண்ட் பை பாயிண்ட், பிரவீன் பாயிண்ட் பை பாயிண்ட். கலை வந்து குத்துனா பாருங்க, ஒரு குத்து கலையையும் குத்துனாங்க. கலையோட டபுள் கேமையும் வந்து இங்க ஓப்பனா சொன்னாங்க. முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. இந்த பொம்பளை பொறுக்கின்னு இவன் சொன்ன விஷயத்தவே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை விஷயத்தில் இவர் ரொம்ப பொம்பளை சோக்கா இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை எடுத்து போட்டதே கலை தான். அதை கமருதீன் வந்து உடச்சு விட்டான். கமருதீனோட ஒரு பாசிட்டிவான சைடு நம்ம சின்னதாக பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. அதே நம்ம ஒத்துக்கணும்ல. ஏன்னா யாரால தான் கெட்டவனாகிற, யார் இன்ஜெக்ட் பண்ணது அப்படின்றத காட்டினாரு. பட் செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு ஆளுக்கு வேணும். அது கமருதீனுக்கு சுத்தமாக கிடையாது. 0.1% கூட கிடையாது. கமருதீன் இன்னொரு ஆளால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாரு அப்படின்றத பல பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. கமருதீன் திருந்து வரான்னு தெரியல. 100% திரும்ப வாய்ப்பு இல்லை. இப்போ 2 பேரும் தூட்டி ஜெயிலில் போட போறாங்க. வெளியே வரும்போது முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கக்கூடிய கமருதீனை பார் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வோடைய ஒரு க்ளோன்டு வெர்ஷனா வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அவங்களோட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதிகமான வாக்குகளை பெற்று வந்து ஜெயிலுக்கு வந்து போறாங்க. பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, உடனே நீ ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டாரு. அதுக்கு வேற பாரு ஓ பிக் பாஸ் அப்படின்னாங்க. அதுக்கும் போய் பாத்ரூம்ல அழுதுட்டு வந்து உள்ள உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.